வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபோன் பற்றி தான். OnePlus 12R. என்னடா OnePlus 12R பற்றி பேசுறதுக்கு பிரதீப் துரை வந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஹைலைட் என்னன்னா S20 FE யூசரான பிரதீப் இப்போ கலர் ஓஎஸால அப்படியே கலர்களில் எப்படி ப்ரோ சொல்ல, அந்த ரெயின்போ கலரில் வந்து நீங்கள் அப்படியே மெய் மறந்து அப்படியே ஆமாம் முழுகிட்டேன் அப்படியே முழுகிருக்காரு. ஸோ இவர்கிட்ட வந்து இப்போ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா ஒன் யூஐலேருந்து கலர் ஓஎஸ் போகும்போது என்ன மாதிரியான ப்ளஸ் as well as மைனஸ் அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று சாம்சங்கோட 2020-2021 டைமில் வந்த ஒரு அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் கேட்டகரி தான் FE, சரியா? அந்த ஃப்ளாக்ஷிப்லேருந்து OnePlusோட அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் தான் 12R, இந்த மாதிரி R சீரிஸ் 11R 10R இதெல்லாமே வந்து இந்த R சீரிஸே வந்து அஃபோர்டபுள் ஃப்ளாக்ஷிப் மாதிரியான கேட்டகரி தான். ஸோ இந்த அஃபோர்டபுள், அதாவது சாம்சங் அஃபோர்டபுள்லேருந்து தலைவர் வந்து OnePlus அஃபோர்டபுள்குள்ளே போகிறாரு. இந்த ரெண்டு பேருக்கு இடையில டிராவல் பண்ணும்போது எந்தெந்த ஏரியாவில் ப்ரோஸ் as well as கான்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ, இதுக்கு முன்னாடி S20 FE பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பேசியிருப்போம். கதற போட்டிருக்கோம் வருஷம் இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கானா, அவன் நல்லா தான் வேலை செய்யறானா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து போகும்போது இப்போ வந்து 12R வாங்கி எவ்வளோ நல்லாச்சு? வாங்கி ஒரு 2 weeks ஆகுது ப்ரோ. 2 weeks ஆகுது. ஆமாம். ஸோ இந்த 2 weeksல உங்களுக்கு இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப மாதிரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்மூத் செல்லிங்காக தான் இருக்குது. ஃபோனில் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ்ன்ற மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லை. 2 அப்டேட் விட்டாங்க அதுக்குள்ளே. 2 அப்டேட் விட்டுருக்காங்க. ஆமாம். ஸோ இது எதுக்கு முதல்ல சொல்லிடுறோம் அப்படின்னு பார்த்தா, இன்கேஸ் 12R வாங்கணும்னு ஒரு சிலர் ஏதாவது யோசிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆரம்பமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா நல்ல வார்த்தையாக சொல்லி ஆரம்பிக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக சொல்லணும் நீங்கள் ப்ரோ, நான் வந்து இப்போ வந்து இந்த ராசி பலன் ஜோசியம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன். எப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு எடுக்கும்போது 12R LTPO பேனல்னால S20 FEலேருந்து வரும்போது உங்களுக்கு பயங்கரமான ஜம்ப் தெரிஞ்சிருக்கும். பயங்கரமான ஜம்ப். ஆமாம், அது ஒன்றா. அடுத்து பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களுக்கு S20 FE நல்ல ஃபோனாக இருந்தாலும் கூட அதுலேருந்து இதுக்கு வரும்போது மெட்டல் அந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து இதில் சூப்பராக இருக்கும். ஆமாம். ஸோ அகைன் அங்கேயும் ஒரு ஜம்ப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்தா இதில் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. 865லேருந்து 8 Gen 2 போது அங்கேயும் நீங்கள் ஒரு ஜம்ப் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இது மூணுமே வந்து மேஜர் ஏரியா. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது டிஸ்பிளே ஆல்ரெடி நல்லா இருக்குன்னு சொன்னது தொடர்ந்து ஸ்பீக்கர்ஸ் அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ 12Rல சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும் ப்ரோ. சரி, நல்ல லவுடு நல்ல கிறிஸ்பாக இருக்கும் ஆடியோ. ஸோ இது வந்து S20 FEலேருந்து அடித்த ஜம்பில். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அப்படின்னும் போது LTPO பேனல் வித் 8 Gen 2 ஒன் ஆஃப் த பெஸ்ட் SoC ஃப்ரம் ஸ்னாப்டிராகன் போது இது ரெண்டுமே கொலாப் ஆகி அந்த இடத்துல ஒரு 5500 கிட்ட ஒரு பேட்டரி. பேட்டரி லைஃப் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். பேட்டரி போடவே மறந்துடுற, சார்ஜ் போடவே மறந்துடுற மாதிரிலாம் இருக்கு. அது ஒன்று. ஸோ இந்த 5 பாயிண்ட்டை தாண்டி 100 வாட் சார்ஜரை வேற கொண்டு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பான். சரி, ஓகே. ஆரம்பத்திலேயே பாருங்களேன், கிட்டத்தட்ட 6 டிஃபரன்ஸ்க்கு மேலே சொல்லியிருக்கேன். இதில் ஒரு இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு இடத்துலையா. சரி, இப்போ நம்ம இப்படி வருவோம். S20 FEலேருந்து 12Rக்கு வந்ததுக்கப்புறம் அவர் எங்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் UI தான் ப்ரோ பெஸ்ட். ஆக்சுவலி யூஸ் பண்ணப்போ அந்த சாம்சங்கோட மெச்சூரிட்டி அந்த யூஐயோட மெச்சூரிட்டி எல்லாமே வந்து யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு பாயிண்டா. அடுத்து என்ன தெரியுமா தோணுச்சு டக்குன்னு, கேமரா. என்னதான் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணுறேன், அது வேற லெவலில் இருக்கும் இப்படிலாம் வந்து ஒரு பக்கம் சொன்னாலும், ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகாபிக்சல் சென்சார் இருக்குது, அதுவும் அப்படி இப்படி புரட்டி எடுக்கும்னு சொன்னாலும் அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி கேவலமாக பர்ஃபார்ம் பண்ண S20 FE அடிச்சு தூக்கும். ஆமாம். ஏன்னா S20 FE நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து வெரி ஆவரேஜ் டு சம்டைம்ஸ் பிலோ ஆவரேஜ் கமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி S20 FEயோட ரியர் கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அது அன்னையிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ப்ளஸ் வீடியோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கேயும் வந்து உங்களுக்கு சாம்சங் ஸ்கோர் பண்ணும். கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இங்கே எப்படி 12R கம்பேர் பண்ண எப்படி இருக்கு? 12Rல உங்களுக்கு பிரைமரி கேமரால ப்ராப்ளமே இல்லை ப்ரோ. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த 2 MP மேக்ரோ கொடுக்கறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் வந்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். இப்போ மோட்டரோலா மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல அந்த டெலிஃபோட்டோ கொடுக்கணும்னு அவனுக்கும் ஆசை. அதை கொடுத்துட்டா யாரும் 12 வாங்க மாட்டாங்க. வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா இது வந்து எவ்வளோ 40,000, 12 எவ்வளோ 65,000. 25,000க்கு ஒரு டெலிஃபோட்டோ தான் காரணமாக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும் மாற்ற சொல்கிறீங்க நீங்கள். அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க வருத்தப்படலாம். சரி, அதெல்லாம் பண்ணலான்னு தான் தோணுது, ஆனால் பண்ண மாட்டேன். நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா இன்னொன்ற மாதிரியே கொடுக்குறாங்க. கரெக்ட் தான். அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா கூட பார்த்தீங்கன்னா அந்த 16 MP எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கானே தெரியல ஆக்சுவலி. அண்ட் அந்த 4K 30 எனக்கு ஆக்சுவலாக யூஸ் கிடையாது ப்ரோ. அந்த 4K 60 FPS ஃப்ரண்ட் கேமராவில் யூஸே இல்லை.
பட் அது யூஸ் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, vlogging அது இதெல்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஆனா இதுல யூஸ் பண்ணி பார்த்தா கன்றாவே தான் இருக்கும், அது வேற விஷயம் குவாலிட்டி வைஸ். பட் அட்லீஸ்ட் ஒரு இருந்துச்சுன்னா ஒரு மனசு ஆறுதல் இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா S20 FEல அது இருக்கு, 3 வருஷம் பழைய ஃபோன் 4 வருஷம் பழைய ஃபோன்ல இருக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா கேமராவை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அது டிஃப்ரென்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து S20 FE எங்கே வந்து 12R ஓவர்டேக் அடிக்குதுன்னு போது கேமராவில் கொஞ்சம் ஓவர்டேக் அடிக்கும், அதே மாதிரி One UIல ஓவர்டேக் அடிக்கும். கண்டிப்பா. ஸோ மீதி இடம்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா S20 FE ஃபார் ஷுர் வந்து இந்த ஃபோன் ஈஸியாக அடிச்சிருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பற்றி நீங்கள் வருத்தப்படுறீங்களா ப்ரோ? கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலி ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக காமன் ஆயிடுச்சு. இப்போ ஆப்பிளில் வந்துடுச்சு, இப்போ கூகுள் பிக்சலில், இதுக்கு முன்னாடி வந்து நத்திங் ஃபோன் 2ல கூட ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. ஆனா இப்போ இது வந்து டாப் எண்ட் மாடல். இப்போ 46,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒயர்லெஸ், ஆமா 256GB. எஸ், அது UFS 4.0 அப்படின்லாம் இல்ல 3.1 தெரிஞ்சுதான் வாங்கினேன், தெரியாம வாங்கல, தெரிஞ்சுதான் வாங்கினேன். ஸோ இன்னும் கூட வந்து அந்த USB 2.0 தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு மன வருத்தம் தான். அது வந்து ஆக்சுவலி வந்து அடுத்த ஜென் அது கொடுத்துருக்கணும். ஆக்சுவலி அது வந்து கொடுக்காம இருக்கிறது வந்து ஏன்னு தெரியல. ஸோ நிறைய நீங்கள் வந்து இப்போ ஃபைல்ஸ் காப்பி பண்ணுவீங்க, நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிட்டேன். ஐ ஜஸ்ட் யூஸ் ஒன்லி குவிக் ஷேர் அண்ட் ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ். நான் அம்மா லேப்டாப்பில் மாத்திரம் ப்ரோ, அதுக்கு எனக்கு கேபிள் தான் ப்ரோ. அம்மா லேப்டாப்பில் ஆக்சுவலாக Windows 10 ரன் பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். Windows 10ல நியர்பை ஷேர் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஆண்ட்ராய்டில் கொலாப் இருக்கு ப்ரோ. நீங்கள் நியர்பை ஷேர் பீட்டாலாம் கொண்டு போய் போட்டிங்கன்னு வைங்களேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஆமத்து வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ டப்புன்னு ரேபிட் ஃபயர் மாதிரி ப்ரோ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன், பில்டு குவாலிட்டி 12Rல எப்படி இருக்கு? பில்டு குவாலிட்டி சான்ஸே இல்லை ப்ரோ, நிஜமாவே. அந்த பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் ஃபினிஷாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த இன்டகிரேட் பண்ண அந்த மெட்டல் ஃபினிஷ் எல்லாமே வேற லெவல் நிஜமாவே. ஸோ அப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல சூப்பர். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ, சாம்சங்ல ஆப்டிக் சென்சாராக இருந்தாலும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன் டிஸ்பிளே. ஸோ இது எப்படி இருக்கும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே? இது வந்து ஒரு மாதிரி ஹிட் ஆர் மிஸ் தான் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு வந்து லெஃப்ட் ஃபிங்கர் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய ஆங்கிள் வைக்கும்போது ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகலை. ஓகே. ஸோ நான் திரும்பியும் வந்து ஒரு மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகுது. இத்தனைக்கும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது எல்லா ஆங்கிளுமே தான் வச்சேன் நான். ஸோ அது மட்டும் மேபி அப்டேட்டில் வந்து சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் முடிஞ்சது. இப்போ மல்டிமீடியா ஆஸ்பெக்ட்ல அப்படின்னு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து OTT அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம LTPO பண்ணணும்னு சொல்லிட்டோம், வியூவிங் ஆங்கிள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷன் காம்பேட்டபிலிட்டி எப்படி ப்ரோ இருக்கு? செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து ஸ்டாண்டர்ட் மோடுன்னு வந்து அந்த 1.5K அந்த மோடு. ஸோ நீங்கள் ஃப்ளக்சுவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நேச்சர் டோன் டிஸ்பிளே அது எல்லாமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தலைவனை காட்டினீங்கன்னா அப்படி எல்லாரும். ஆமாம், இதாங்கண்ணா. இல்லை எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்காங்க. எப்படின்னா யாரும் அவனுக்கு 2 பேர் முட்டைகோஸ் மாதிரி உட்காந்துட்டு அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க, செய்திகள் வாசிப்பாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ப்ரோ, நிஜமா ஒரு சிலர்லாம் எப்படின்னா, ஐயோ உன் மூஞ்ச பார்க்க நான் வரலையா, ஃபோனை பார்க்க தான் வந்தேன். அதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி எல்லா எப்படியும் நல்லா இருக்கா. அடுத்து என்னன்னா ஃபோன் வந்து இந்த கர்வ்டு ஃபீலோட சூப்பராக கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், ஃபினிஷில் செம்மையாக இருக்கும். சைடு கர்வு. ஸோ நம்ம கையில் பிடிக்கும்போது அப்படி கம்ப்ளீட் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். கூகுளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ கிராக் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ கிறுக்குத்தனமான ஒரு டிசைனை பண்ண முடியும், நானும் பண்ணி காட்டுறேன்டா. 8 சீரீஸில் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் இங்கே ஆரம்பிச்சு அப்படி செங்கல்பட்டில் ஆரம்பிச்சு பாரிஸ் வரைக்கும் வளைக்கிறஞ்சி அப்படின்னு சொல்லி அப்படியே வளைச்சிக்கிட்டே போகிறான். ஆமாம், கேட்டால் பெபிள் டிசைன் அப்படின்னு வாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் இல்லை ப்ரோ, அந்த அளவுக்குலாம் எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அந்த சைட் ஸ்க்ரீன் ஏரியாலாம் ஒரு டைப்பாக இருக்கும். இப்போ அது வந்து எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ணுமானா இல்லை, அதுக்குன்னு மேபி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கலாம். பட் அது ரொம்ப மினிமல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு கர்வ், ஒரு ப்ராப்பர் கர்வ். அதே சமயம் வந்து டிஸ்பிளேயும் கர்வ்டு அப்படின்னும் போது ஈவன் சாம்சங்கோட ஹை அண்ட் ஃபோன்ஸ் வச்சிருக்கிறவங்களே வருத்தப்படுவாங்க. ஏன்னா S24 Ultraவே இப்போ வந்து ஃபிளாட் டிஸ்பிளே தான். ஆமாம், ஆக்சுவலி வந்து நான் இப்போ இந்த ஃபோன் வந்து S20 FE வந்து ரொம்ப லைட்டான ஃபோனு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹெஃப்ட் தான். ஆனால் உங்களுக்கு பிடிச்சி யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஃபோன் ஆக்சுவலி. ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த டேப்பர் ஆகுறது, ஸோ அந்த உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் மெட்டலில் முடிகிறது எல்லாமே வந்து அவ்வளோ ஸ்லீக்காக பண்ணியிருப்பான். ஆமாம், ஸோ ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி ஃபோனு. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு OTT அப்ளிகேஷன்ஸ்லையும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை பற்றி நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு சொல்லிட்டீங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் ஃபார் ஷூர் இந்த ஃபோனில் நல்லா தான் செம்மையாக இருக்கு. ஆமாம், அந்த ஹாப்டிக்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நீங்கள் பூந்து விளையாடலாம் ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஆமாம். ஸோ இப்போ இன்னொன்று என்னென்னா உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும், 8 Gen 2 இது வரைக்கும் எப்படி வேலை செஞ்சது? 8 Gen 2 நல்லாவே இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி மைல்டு ஷட்டர்ஸ் அங்கங்கே எப்பயாவது ஒரு இடத்துல ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோன் ஆப்பு அது இதெல்லாம் அந்த பெருமை வந்து யாரா சேரும்னா கலர் வயசு தான் சேரும். ஆமாம், அதுக்கும் 8 Gen 2க்கும் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தா 8 Gen 2 வச்சிருக்கிற ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து கலர் வைஸ் ஆக்சுவலாக இப்போ பெட்டர் ஆகணும் ப்ரோ. ஏன்னா சைனாவில் ஒரு பில்டு வந்துச்சு, இப்போ 1 month முன்னாடி வந்துச்சு, வேற லெவலில் இருக்குன்னாங்க. அவ்வளோ ஸ்மூத்தஸ்ட் இருக்கலையே, பாசிபிளி ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் ஆண்ட்ராய்ட்
வெர்ஷன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹைப்பர் வாய்ஸ் அப்படிதான் இருக்கு. பட் ஹைப்பர் வாய்ஸ்ல என்ன ப்ராப்ளம்னா அந்த ஃபிட்னஸ் வந்துருச்சு, ஹீட்டிங் இருக்கு, ஹீட்டிங் அண்ட் பேட்டரியும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஆமா, இந்த ஹீட்டிங் இருந்ததுனாலே அது கூட வருது ஆகும். ஸோ இதுல வந்து இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ யாராவது ரிப்போர்ட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா நம்ம நண்பர்கள் நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். OnePlus எப்படி இருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே வந்து ஹீட்டிங் வந்து அக்கேஷனல், அதுவும் எப்படின்னா ஒன்லி டியூரிங் ஹெவி ஆர் இன்டென்ஸ் கேமிங். நான் இது வரைக்கும் ஆக்சுவலாக இந்த கேம் ஆடல ப்ரோ. இன்னைக்கு ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயம் இருந்தது. ஃபோன் வார்மாவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு யூஸ் பண்ணும்போது. பட் ஃபோன் ஆப்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஃபோன் இஸ் டூ ஹாட், டு ஸ்டில் வாண்ட் டு காப்பி அண்ட் ஒரு மெசேஜ் வந்தது. நான் அப்புறம் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அது அப்புறம் கண்டினியூ ஆச்சு. அதில் வந்து எதுவும் எனக்கு ஓவராக ஹீட்டாக கூட தெரியல. என்ன சூடே ஆகல, அதுக்குள்ளே என்னோட ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இந்த M55 சொல்லிட்டு சாம்சங் கிட்ட இருந்து ஒரு சகாப்தம் ரிமார்க்கபிள் ஃபோன். அண்ட் அந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா ஒரு யுகமே தேவைப்படும்னு நினைக்கிறேன். எப்படி இப்படி ஒரு இவிஎஸ்ட்டை வந்து லைவாக பண்ண முடிஞ்சது, அதுவும் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. ஸோ அப்போ ஆகும்போது ஏஜென்ட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ப்ரோ. ஐ மீன் லைக் ரொம்ப சீம்லஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அனிமேஷன் வந்து பிட்வீன் ஆப்ஸ் அது எல்லாமே மீடியம் அண்ட் ஹைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அதுக்கு உங்கள் கஸ்டமைஸ் இது பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. ஆமாம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும்போது தான் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பேட்டரி. இது வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி எப்படி இருந்திருக்கு? தாறு மாறும் ப்ரோ. ஆக்சுவலி தாறு மாறுனா தாறு மாறும். ஏன்னா இப்போ S20FE இதுக்கும் பார்க்கும்போது S20 எவ்வளோ இருக்குது? S20 வந்து உங்களுக்கு நான் அந்த 4.5 hours தாண்டாது. ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ஹெவி யூஸ் பண்ணிங்கன்னா, நான் ஆக்சுவலி ரொம்ப ஹெவி யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எப்படி ரொம்ப முன்னாடி தான் கேம்லாம் விளையாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து பெருசாக கேம் கூட ஆடுறதில்ல. ஓகே. அப்படி இருக்கும்போதே 4.5 மணி நேரம் அதுவே வந்து பெரிய உலகதிசயம் தான். ஒரு 4 hours டச் பண்ணுறதே பெரிய விஷயம். பட் இதில் வந்து எனக்கு 6.5 hours to 7 hours வரைக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்திருக்கு. நான் 20% சார்ஜ் போடும்போதே 6 hours 30 minutes வரைக்கும் வந்திருக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம். இத்தனைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, எத்தனை வாட்ல ப்ரோ சார்ஜ் போடுறீங்க? 25 watt. அதுவும் யாருது? தலைவந்து தான், தலைவந்து. சாம்சங் 25 வாட் சார்ஜர்ல தான் சார்ஜ் போடுறாரு. எதுக்கு யோசிக்கிறாருன்னா ஒன்றும் இல்லை, பேட்டரி ஹெல்த்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான். இப்போ 100 வாட்ல போட்டிங்கன்னா கூட என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து ஓரளவுக்கு 80% வரைக்கும் வேகமாக புஷ் பண்ணிட்டு அதுக்கு கூல் டவுன் ஆகிடும். ஆமாம். ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ரொம்ப அதாவது சாம்சங்னு வரும்போது அதோட அட்வான்டேஜ் எனக்கு இப்போ தான் புரியுது. போய் குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே ஃபோன் ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஆமாம். ஸோ எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம் இல்லை. சாம்சங்னா தலைவனை வந்து நம்ம நைட்டே சார்ஜ் போட்டு தான் காலை ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இதில் கிடையாது. ஸோ 20-28 minutes மேக்ஸ், ½ hour குள்ளேயே சார்ஜ் ஆகிடுது. சூப்பர். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஸோ இப்போ ஓவராலாக நம்ம மக்கள் கிட்ட வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு 40K இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காரு, 40K இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காரு, 40K இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காரு, ஒரு 40K இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருக்காரு அப்படின்னும் போது அவர் எதுக்காக 12 hour வாங்கலாம்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த UI தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இப்போ சாம்சங் ஐ மீன் லைக் இப்போ வந்து இந்த கலர் OS ஒரு ஆக்சிஜன் OS அந்த UI வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக ப்ளோட்வேர் ஃப்ரீ. ஸோ ரொம்ப ஸ்மூத் இன்டர்ஃபேஸஸ், இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மெச்சூர்டாக தான் இருக்குது. தேர் ஆர் ஸ்டில் ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், பட் ரொம்ப மெச்சூர்டாக தான் இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம். அண்ட் வந்து ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்ட் ஃபோன் வேணும், எனக்கு பெருசாக வயர்லெஸ் சார்ஜிங்லாம் நம்பிக்கை இல்லை, அண்ட் கேமரா ப்ரைமரி மட்டும் இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோன் வாங்கலாம். அண்ட் மெயின் வந்து இதில் பேட்டரி லைஃப்காக நீங்கள் வாங்கணும் அப்படி ஒரு ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். சூப்பர். அது தவிர வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ப்ரோ? மேஜராக வந்து ஆக்சுவலி அந்த IP68 வந்து நிஜமாவே 2 ஃபோனுமே கொடுத்துருக்கணும் ப்ரோ. 12Rலையும் சரி 12லையும் சரி. நீங்கள் வந்து அந்த 40K தாண்டிங்க அப்படின்னாவே அது ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் இது தான். இது அக்வா டச் டிஸ்பிளே தெரியும்ல? தெரியும். ஆனாலும் அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. வீரகையில் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து இதுலன்னு இல்லை, அது வந்து செக்யூரிட்டி ரீசன்னே கூட சொல்லலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வேலை செய்யக்கூடாது என்ன கேட்டால். அப்பயும் விரலில் வந்து தண்ணிலாம் பட்டு நம்ம ரேகை சரியா தெரியல ஒரு பேராசா. ஆனால் மற்றபடி டிஸ்பிளே செம்மையாக இருக்கும். ஆமாம். உங்களுக்கு தலைவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் பண்ணி தெரியாமல் ஏன் வேர்வை அதில் பட்டுருச்சு, அதனால மொத்த டிஸ்பிளே வேலை செய்யலை. அந்த வேர்வை தொடச்சிட்டு தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சாயத்தில் நான் லைவாக பண்ணி காட்டுவேன். அது ஒரு டைப்பாக வேலை செய்யும் அந்த வேர்வை பட்டுருச்சுன்னா. அந்த மாதிரி பஞ்சாயத்தில் இந்த ஃபோனில் ஆக்சுவலாக இல்லை. ஸோ நிஜமாவே. அண்ட் நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு பாக்ஸ்லேயே எல்லாமே வந்துடணும்பா, எக்ஸ்ட்ராவெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் வாங்கலாம். கேஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம் இல்லையா, நான் வந்தப்போ இந்த ஃபோனை வந்து எங்கே ப்ரோ ஃபோன் அப்படின்னு கேட்டு நான் கையில் எடுத்தப்போ இதோட பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 61, 4G இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா LTPO பேனல்னால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சாலும் எந்த பிரச்சனையும். ஆமாம், உங்களுக்கு 1 Hz வந்து அது அப்படியே வந்து ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து பேட்டரி ட்ரெயின் கண்டிப்பாக வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அண்ட் ஓவர் நைட் ட்ரெயினும் ரொம்ப கம்மி ப்ரோ ஆக்சுவலி.
நீங்கள் அப்படியே சார்ஜ் அப்படியே வந்து இப்போ அப்படியே விட்டு தூங்குறீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்து ரொம்ப கம்மி, மிஞ்சி போனால் 1% 2% தான் கம்மியாகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து 12R பற்றி எங்கள் 2 பேரும் கருத்து. அண்ட் லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஒப்பீனியன், சொல்லுங்கள். ஃபோன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து OnePlus ஸ்டோரில் வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா அமேசான் வந்து அவங்களோட அஃபிஷியல் செல்லிங் பார்ட்னர், ஸோ அங்கே வாங்கிடுங்க. ஆமாம், ஃப்ளிப்கார்ட் அதை நீங்கள் பீட் பண்ணுறேன்னா பண்ணிடுங்க எடிட்டிங். இல்லை சரி, ஃபேக் கார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபேக் கார்ட், எல்லோ கார்ட் அதில் வந்து வாங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஏன்னா வந்து அமேசான் இது OnePlus ஸ்டோர்லேயே சொன்னது என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க OnePlus ஃபோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் வந்து நிறைய அந்த ரீடிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி OnePlus ஸ்டோர்லேயே சொன்னாங்க. ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. அவங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஜியோ மார்ட்டோட டைப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் சார்ட் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். 65,000க்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸில் வந்து இனிமேல் ஆஃப்லைனில் கிடைக்கும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus வந்து ஆஃப்லைன்லேயே அக்ரெசிவாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது இதுலேருந்து. எஸ். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட சார் வேல்யூ 1.187 watt/kg ஹெட்டு, 0.824 watt/kg பாடி. ஓகேயா? முன்னாடி இந்த மாதிரி அந்த 0.5 அதெல்லாம் வந்து இப்போ கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல. எல்லாமே 1க்கு மேலே தான் போகுது. அப்படிதான் இருக்கு. சரிங்க, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல கேளுங்க. எதாவது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவராணி பிரதீப் துரை பார்க்கலாம். பீஸ். வரட்டா.